பக்தி. அடிகளாரை உறுதிப்பட நினைக்கும் நினைப்பே போதும். பஞ்சமா பாதகங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் முதலில் நாவடக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். தர்மத்தை போதிப்பதில் மட்டும் பயனில்லை, அறிவு நிறைந்திருந்தும் பயனில்லை. ஆன்மீகத்தில் அவை இரண்டும் செயல் அளவுக்கு மாற வேண்டும். அப்போதுதான் அவற்றால் பயன் உண்டாகும். அருள்வாக்கை முடித்துக்கொண்டு என்னை நான் ஒடுக்கிக் கொண்டு விட்ட பிறகு நீங்களெல்லாம் என்னை நினைத்து சொல்லுகின்ற அந்த ஓம் மந்திரத்தையே அள்ளி அள்ளி விழுங்கிக் கொண்டிருப்பேன் மகனே. இந்த தாய்க்கு அதன் பிறகு நீங்கள் சொல்லுகிற ஓம் என்ற மந்திரமும் பக்தியும் தானடா எனக்கு உணவு. அருள்வாக்கின்படி உன்னோடு நான் பேசும் கருத்தில் கவனம் வையடா மகனே. உனக்கு அழிந்து போகின்ற உலக சுகங்கள் வேண்டுமா, நிரந்தர சுகம் வேண்டுமா? இன்றைக்கு தேவையான கலாக்காய் வேண்டுமா, நாளைக்கு தேவையான பலாக்காய் வேண்டுமா? எது வேண்டும் என்று தீர்மானிப்பது உன் பொறுப்பு. இந்த பொறுப்பையும் நீ என்னிடம் விட்டுவிட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு எது தேவையோ அதனை எப்படி எப்போது கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். உன்னை என்னிடம் ஒப்படைத்து விடு. இப்படித்தான் சிக்கிக்கொண்டு விதவிதமாக பூதம் காட்டும் மனம் கடும் சிக்கலுக்கு ஆளாகிறது. உண்மையை பற்றி நிற்க தொடங்கினால் மனசுக்கு உள்ளே வெண்மை பறந்து பெருகும். எல்லா நிறத்திற்கும் ஒரு குணம் உண்டு, வெண்மைக்கு குணம் இல்லை. எப்போதோ நட்ட விதை முளைத்து மரமாக கிளை பரப்பி நட்டது நான் தான் என்பதே மறந்து போயிருக்கும் போது மடியிலே வந்து விடும் கனி. மனம் மனதை பற்றி கொள்ள மற்றவை எல்லாம் மறந்து போகும். மனம் மனதோடு பேசுவது கூட ஒரு கூடல்தான். மூச்சு உள்ளே புகுந்து வெளியே வருவதும் ஒரு கூடல்தான். பார்வை ஒன்றின் மீது பட்டு ஒரு விஷயம் புரிவதும் கூடல்தான். நான், நீ, அது, இது என்று எதிரும் புதிருமாக பிரித்து வைத்து இருப்பவர்களுக்கு இது புரியாது. தன்னை காணாமல் போக்கியவருக்கு எல்லாமும் தான் என்று புரியும். மனதில் திட்டமிடல் இருக்கிற போது வளர்ச்சி தாழ்ச்சி என்கிற விஷயங்களும் வரும். பள்ளம் பாயும் நீருக்கு வகுக்கப்பட்ட பாதை இதுவென்று ஏதும் உண்டா? எல்லா இடத்திலும் இருப்பதே இங்கும் இருக்கிறது. இங்கு இருப்பதுதான் எல்லா இடத்திலும் இருக்கிறது. என்னுள்ளும் இருக்கிறது. என்னுள் இருக்கிற அதுவே இங்கு அன்னையாக நின்று என்னை வா என்று அழைத்தது. இனி என்னுடையது என்று எதுவும் இல்லை. இந்த எண்ணம் வந்ததும் ஒரு மிகப்பெரிய விடுதலை ஏற்படுகிறது. விழியில் ஒரு சிரிப்பு தோன்றியது. புத்தியில் ஆனந்தம் ததும்பி நின்றது. மனம் மட்டும் லேசானது. இதமாய் இயல்பாய் இருக்க முடிந்தது. தன்னை உருவமாக கொண்டுள்ள வரையில் உருவம் அற்றதை வழிபட தெரியாது. தான் உருவமல்ல என்று உதறிய போது உருவம் தாண்டி உள்ளதை உணர முடியும். இதுதான் என்ற உறுதியுடன் உணர்ந்து மகிழ்ந்து பற்ற முடிந்தது. பற்றியதை விட்டு அகல முடியாத தெளிவும் திடமும் கிடைத்தது. ஆன்மீக உணர்வில் பெரும் தெளிவு தரும் சுகத்தின் அனுபவங்களை எத்தனை வார்த்தைகளில் சொன்னாலும் புரியாது. வார்த்தைகளை கடந்த அனுபவ வாழ்க்கைதான் ஆன்மீகம். அருள் தரும் அன்னை புகட்டும் அனுபவ பால பாடம். பிறப்பும் இறப்பும் உன்னால் நிகழவில்லை. பின்னர் வாழ்க்கையை மட்டும் ஏன் உன் கையில் எடுக்கிறாய்? அன்னை பராசக்தியிடம் ஒப்படைத்துவிடு. தியான காலங்களில் உன் மனது அங்கும் இங்கும் ஓடாமல் இருக்கும்படி பகவானின் பாதார விந்தங்களோடு பட்டு கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதாக நினைத்துக்கொள். ஏன் பட்டு கயிற்றால் கட்டப்பட வேண்டும் என்ற சந்தேகம் எழலாம். பகவானது பாதார விந்தங்கள் வெகு மிருதுவானவை. மற்ற கயிற்றால் கட்டினால் புண்ணுண்டாகிவிடும். தியானத்தில் முதிர்ந்தவனுக்கு முக்தி வெகு சமீபம் என்பது ஒரு பழமொழி. தியானத்தில் ஒரு மனிதனுக்கு எப்போது முதிர்ச்சி உண்டாகிறது தெரியுமா? அவன் தியானத்திற்கு உட்கார்ந்தவுடன் திவ்ய தேஜஸ் அவனை சுற்றி கொள்கிறது. அவனுடைய ஆத்மா இறைவனுடன் கலந்து கொள்கிறது. புத்திர பேறு கிடைக்கவில்லை என்று கண்ணீர் ஆறாக பெருகிவிடும் மாந்தர் பலர். செல்வத்தை பெறவில்லை என்று மனம் புழுங்குபவர் பலர். ஆனால் இறைவனை காணவில்லை என்று சோகத்தில் அழுபவர் எத்தனை பேர்? வெகு சிலரே. தேடுகிறவனுக்குத்தான் பொருள் கிடைக்கும்.
இறைவனுக்காக அழுபவன்தான் அவனை காண்பான். இறைவனை பற்றி சதா ஆவலுடன் சிந்தித்திருப்பவனுக்கு அன்னபானம் முதலிய சில்லறை விஷயங்களில் மனம் செல்வதில்லை. தண்ணீரில் மூழ்கிவிட்டவன் மூச்சு விடுவதற்கு மிகவும் தவிப்பதைப் போல இறைவனை காண்பதற்கு முன்னால் ஒருவருடைய மனம் அதற்காக மிகவும் ஆசை கொள்ள வேண்டும். மனமே சர்வேஸ்வரியாகிய ஜெகன் மாதாவை பரிவோடு அழை. அப்போது அவள் எவ்வளவு சீக்கிரமாக உன்னிடம் ஓடி வருகிறாள் என்பதை தெரிந்து கொள்வாய். முழு மனத்தோடு ஒருவன் அன்னையை அழைப்பானானால் அன்னை என்னென்று கேளாமல் இருக்க மாட்டாள். ஓம் சக்தி. பருந்து ஒன்று தத்தி தத்தி மேலே பறக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே சென்றவுடன் சிறகுகளை அடித்து கொள்ளாமல் வானத்தில் அப்படியே மிதக்கின்றது. அடுத்த கணம் கீழே ஒரு கோழி குஞ்சை பார்த்தவுடன் மீண்டும் அந்த கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே வருகிறது. தாய்க்கோழி தன் குஞ்சினை போராடி காப்பாற்றுகிறது. ஏமாந்த பருந்து மீண்டும் மேலே பறப்பதற்கு சிரமப்படுகிறது. ஆன்மீகத்திலும் நீ மெல்ல மெல்ல மேலே பறந்து போகலாம். மேலே சென்றதும் பேரானந்தத்தில் மிதந்தபடி கிடக்கலாம். முக்தியும் அடையலாம். ஆன்மீகத்தில் பல கஷ்டங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு. அவற்றையும் மீறிக்கொண்டு மேலே போனால் உனக்கு முக்தியும் உண்டு. அதை விட்டுவிட்டு கோழி குஞ்சிற்கு ஆசைப்படும் பருந்து போல பந்த பாசம் காரணமாக நீ அடிக்கடி கீழே இறங்கினால் மீண்டும் கஷ்டப்பட்டுத்தான் மேலே போக வேண்டும். தரைக்கு வந்துவிட்டு மேலே போக பருந்து எவ்வளவு சிரமப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீயும் மேலே போவதற்கு அதிகமாக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கும். அந்த பருந்து போல மேலே சென்று மிதப்பதற்கு மட்டும் முயற்சி செய். அந்த பருந்து போல கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வராதபடி பார்த்துக்கொள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது, கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே. ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். என்னிடம் பாவனை பண்ணாதே. உண்மை உணர்வோடு நடந்து கொள். அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கும் தெரியும், அடிகளாருக்கும் தெரியும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும், அம்மாவிற்கும் தெரியும் என்பதை மறவாதே. தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சு அடைக்கிறது, காற்றடைப்பு ஏற்படுகிறது. அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு பந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன. இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள். இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தமடைகிறது. உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது. நாளைய உலகம் ஆன்மீக உலகம். ஆன்மீகத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.